தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரைக்கும் முத்தமிழர் கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்ப்பதில்லை. தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை 5 முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர். அன்பில் மகேஷ் என்னென்னலாம் வேலை செஞ்சு இன்னைக்கு அமைச்சர் பதவி ஆயிருக்கிறாருன்னு இன்னைக்கு தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும். ஏன்னா அன்பில் மகேஷ் உதயநிதி ஸ்டாலினுக்கு செய்யாத வேலை கிடையாது. அதே போலதான் கருணாநிதி அவர்களும் பல தகுதி திட்டமான வேலைகள் எல்லாம் செஞ்சுதான் முதலமைச்சர் ஆனாரு. அவரை போய் முருகர் கூட கம்பேர் பண்ணி இவங்க பேசுறாங்கன்னு சொன்னா உண்மைதான். அவரும் முருகரும் ஒண்ணுதான். எந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா முருகருக்கு கோடான கோடி பக்தர்கள் உண்டு, அவருக்கு கோடான கோடி கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள் உண்டு. இது 2 தான் அவர்களுள்ள ஒத்துமை. அது இல்லாம வந்துட்டு கருணாநிதி யாருங்க? கருணாநிதி இணைவி துணைவி மனைவின்னு பல மனைவிகளை கண்ணுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாரு. கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ மனைவி இணைவி துணையெல்லாம் இருந்தது. அவரப்போ ஒரு கடவுள்கிட்ட போய் ஒப்பிட்டு பேசுறாரு. அன்பில் மகேஷுக்கு உண்மையிலேயே மூளை கலங்கி விட்டதா இல்ல சித்தம் பிதந்தி விட்டதான்னு தெரியல. ஏன்னு கேட்டாக்கா அன்பில் மகேஷ் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானை 6 படை வீறு கொண்ட முருகப்பெருமானை இன்னைக்கு கருணாநிதியோட ஒப்பிட்டு சொல்றாருன்னா கருணாநிதி யாரு? தமிழகத்துல ஊழலுக்காகவும் அப்புறம் பாதுகாப்புக்காகவும் கலைக்கப்பட்ட ஆட்சி கருணாநிதி ஆட்சி. ஆனா எங்கள் 6 படை முருகன் அப்பன் அவன் உலகையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எங்க அப்பன் முருகனை வந்து இவர் கூட நீ கம்பேர் பண்ணி பேசுறன்னு சொன்னா பைத்தியம் அரமெண்டலு தற்கூரிகள் தான் இது போன்ற ஒரு ஒப்பிடுதலை செய்வாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பண்ணாக்கா இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்க. இப்ப வர வழியில பார்த்தேன் திருச்சியில ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க. ஏன் அதுக்கு முருகப்பெருமான் பேர் வைக்க வேண்டியதானே? விராலிமலை பேர் வைக்க வேண்டியதானே? அதுக்கும் இவங்க திருட்டு திராவிட இவங்க அப்பன் பேர் தான் வச்சிருக்கிற. நீ தமிழ்நாடு ஃபுல்லா திறக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லாத்துக்குமே கருணாநிதி 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 வைக்கிறிய. கருணாநிதி மக்களுக்காக என்ன பண்ணாரு? செக்கிழுத்தாரா? சிறைக்கு சென்றாரா? கருணாநிதி என்னையா பண்ணா? ஊழல் பண்ணா. குடும்பத்துல கிட்டத்தட்ட 20 புள்ளைங்களை பெத்து போட்டா. 20 புள்ளைங்களுக்கு கோடி கோடியா ஊழல் செஞ்சு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார். இப்படிப்பட்டவனை முருகர் கூட சேர்த்து பேசுறாரு இந்த அன்பில் மகேஷ். சொன்னா இவர் கல்வி அதாவது கல்வி அமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபர். இந்த நபர்கிட்ட போய் நீ கல்வி அமைச்சரை கொடுத்தீங்கன்னாக்கா மக்கள் என்ன பண்ணுவா? மாணவர்கள் என்ன பண்ணுவா? ஓ முருகரை விட தமிழ்நாடு ஃபுல்லா பொண்டாட்டி வச்சிருந்த கருணாநிதி மிக சிறந்தவரான்ற ஒரு எடுத்துக்காட்டா வந்துடாதா? எனவே அன்பில் பொழியாமணி அவர்கள் இந்த கருத்தை அவர் வாபஸ் வாங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உண்மையிலே தமிழகத்துல அன்பில் மகேஷ் அவர்கள் நடமாட முடியாது. யார் கூட யார் ஒப்பிட்டு பேசுறீங்க நீங்க? முருகப்பெருமானுக்கும் கருணாநிதிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. கருணாநிதி முருகப்பெருமானின் கால் தூசு கூட கிடையாது. நீ கடவுளா என்று சொல்லக்கூடிய நீ பெரியார் கூட ஒப்பிட்டுக்கடா. உன் கருணாநிதியை பெரியார் கூட ஒப்பிட்டுக்கோ. ஏன்னா 2 பேருமே 21வது பக்கத்துக்கு பிறந்தவங்க தான். ஆனா முருகர் அப்படி கிடையாது. எனவே முருகரை இப்படி பேசியதற்கு அன்பில் போய் பொன்னாமணி மகேஷ் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம்.